த கேபிட்டல் நண்பர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் நிரஞ்சன். துணை குடியரசுத் தலைவர் ஜெகதீப் தன்கர் அவர்களுடைய ராஜினாமா அப்படின்றது தான் இன்னைக்கு இந்தியா முழுவதும் பேசு பொருளா இருக்கு. ஆனா என்னது பேசு பொருளா இருக்கு? இது பாரதிய ஜனதா கட்சியுடைய தலைமையில ஏற்பட்டிருக்கக்கூடிய கடுமையான நெருக்கடி அப்படின்னு தான் பேசணும். ஆனா அதுக்கு மாற்றா ஜெகதீப் தன்கர் அவர்களை கார்னர் செய்யக்கூடிய வகையில அவர் எதிர்கட்சிகள் கூட சேர்ந்து செயல்படுறாரு அப்படின்ற ரீதியில தான் இந்த விவாதங்கள் அப்படின்றது எடுத்துட்டு போகப்பட்டு இருக்கு. உண்மையில ஜெகதீப் தன்கர் எதனால ராஜினாமா செஞ்சாரு அப்படின்றத பார்க்க வேண்டியதா இருக்கு. இது சம்பந்தமான முக்கியமான தகவல்களை தமிழ் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்றதுக்காக தான் கடந்த 2 நாட்களா பார்லிமெண்ட்டுக்கு போய் நிறைய நாடாளுமன்ற உறுப்பினர்களை, நிறைய அதிகாரிகளை சந்திச்சு ஓரளவுக்கு என்னால முடிஞ்ச தகவல்களை திரட்டி இருக்கிறேன். இதுல அந்த நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் தொடங்கின முதல் நாள் காலையில 11 மணிக்கு அலுவல் அப்படின்றது தொடங்குது. எடுத்த உடனேயே மாநிலங்களவையில பகல்கம் தீவிரவாத தாக்குதல் பத்தி பேசணும், அது சம்பந்தமா விவாதிக்கணும் அப்படின்ற கோரிக்கையை முன்வைக்கிறாங்க. உடனே, அதாவது அடுத்த நொடியே அதுக்கான சம்மதத்தை தெரிவிக்கிறாரு துணை குடியரசுத் தலைவர் ஜெகதீப் தன்கர். இதுதான் பிரச்சனைக்கான அடிப்படை காரணமா அமைஞ்சிருக்கு. ஏன்னா இந்த விவாதத்தை எடுக்கணுமா எடுக்க வேண்டாமா, எவ்வளவு நேரம் எடுக்கணும், இதை எல்லாமே மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர், மத்திய உள்துறை அமைச்சர், இந்த 2 அமைச்சர்களும், அதாவது ராஜ்நாத் சிங், அமித்ஷா, இந்த இருவரும் சேர்ந்து முடிவெடுக்க வேண்டியது. இன்னும் குறிப்பிட்டு சொல்லணும்னா அமித்ஷா அவர்கள் தான் இந்த விஷயத்துல முடிவெடுக்க வேண்டிய இடத்துல இருந்திருக்கிறாரு. ஆனா அவர்கிட்ட சொல்லாம, அவரை கலந்தாலோசிக்காம துணை குடியரசுத் தலைவர் அவராவே இந்த முடிவை எடுத்துட்டாரு அப்படின்ற அதிருப்தி உடனடியா எழுந்திருக்கு. இதுக்கான வெளிப்பாடுதான் கொஞ்ச நேரத்திலேயே துணை குடியரசுத் தலைவர் ஜெகதீப் தன்கர் தலைமையில நடைபெற்ற அலுவல் கூட்டத்துல மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங்கும் மற்றொரு அமைச்சருமான கிரண் ரிஜிஜுவும் கலந்துக்காம புறக்கணிச்சிருக்கிறாங்க. இது எடுத்த உடனே ஒரு விதமான நெருடலை ஜெகதீப் தன்கர் அவர்களுக்கு ஏற்படுத்தி இருக்கு. அதுக்கப்புறமா பாஜகவுடைய எம்பிக்கள்கிட்ட இருந்து வெள்ளைத்தாள்ல சில கையொப்பங்கள் வாங்கினாங்க அப்படின்ற தகவலும் அவருக்கு போய் சேர்ந்திருக்கு. அதுக்கு முன்னாடி இன்னொரு சம்பவமும் நடந்திருக்கு. டெல்லியில வீட்டுல கட்டுக்கட்டா எரிஞ்ச நிலையில ரூபாய் நோட்டுகள் கண்டுபிடிக்கப்பட்ட விவகாரத்துல நீதிபதி யஷ்வந்த் வர்மாவை பதவி நீக்கம் செய்யணும் அப்படின்னு இம்பீச்மெண்ட் லெட்டரை துணை குடியரசுத் தலைவர் ஜெகதீப் தன்கர்கிட்ட எதிர்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கொடுக்கறாங்க. அதுக்கு கொஞ்ச நேரம் கழிச்சு அதே லெட்டரை மக்களவை சபாநாயகர் ஓம் பிர்லாவை சந்திச்சு பாஜகவுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் உட்பட 246 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கையொப்பமிட்டு கடிதம் கொடுக்கறாங்க. இதுல என்ன பிரச்சனைனா, முதல்ல இந்த விஷயத்தை கையில எடுத்திருக்கிறது மாநிலங்களவை. மாநிலங்களவையில பெரும்பாலும் எதிர்கட்சிகள் தான் இருக்கிறாங்க அப்படின்றதுனால ஒருவேளை நீதிபதி யஷ்வந்த் வர்மா பதவி நீக்கம் செய்யப்படும் பட்சத்துல அதுக்கான அத்தனை கிரெடிட்ஸும் எதிர்கட்சிகளுக்கு போயிடும். ஆளும் கட்சிக்கு இதுல எதுவுமே கிடைக்காம போயிடும். சோ இந்த எம்பாரஸ்மெண்ட்டை தவிர்க்கணும் அப்படின்னு நினைச்சிருக்கிறாங்க பாஜக. ஆனா ஜெகதீப் தன்கருடைய எதிர்கட்சிகளை அவர் அழைத்து அந்த கடிதத்தை வாங்கி அதை அபிஷியலா பதிவு செஞ்சதை பாஜகவுடைய தலைமை முதல் நாளே விரும்பல. இந்த எல்லா விஷயமும் சேர்ந்து அவருக்கு மாலை 7:30 மணிக்கு மேலதான் இந்த தகவல்கள் அப்படின்றது உறுதியா கிடைச்சிருக்கு. 7:30 மணிக்கு முன்னாடி அடுத்த நாள் நாடாளுமன்றத்துல என்னென்னலாம் செய்ய போறோம் அப்படின்றதுக்கான அந்த டே பிளானுக்கு ஓகே சொல்லிட்டாரு ஜெகதீப் தன்கர். அதுக்கப்புறமா 7:30 to 8:30 மணிக்குள்ள ஏதோ ஒரு விஷயம் நடந்திருக்கு. அதனாலதான் அவர் இந்த ரெசிக்னேஷன் முடிவு அப்படின்றத எடுத்திருக்கிறாரு. சும்மா ஒண்ணும் எடுக்கல. பொதுவா குடியரசுத் தலைவரை பார்க்கணும் அப்படின்னா அப்பாயின்மெண்ட் அப்படின்றது வாங்கணும். ஆனா அந்த புரோட்டோகால் எல்லாத்தையும் மீறி துணை குடியரசுத் தலைவர் ஜெகதீப் தன்கர் குடியரசுத் தலைவரா இருக்கக்கூடிய திரௌபதி முர்முவை பிரசிடென்ட் ஹவுஸுக்கு போய் சரியா 9 மணி அளவுல போய் பார்த்திருக்கிறாங்க. பார்த்துட்டு ரெசிக்னேஷனை சப்மிட் பண்ணிட்டு 9:30 மணிக்கு அவருடைய சோசியல் மீடியா பேஜஸ்ல அதை போஸ்ட் பண்ணிடுறாரு. அதுக்கப்புறம் நடந்தது எல்லாமே நம்ம எல்லாருக்குமே தெரியும். சரி, ஏன் ஜெகதீப் தன்கரை பாஜக தலைமை ஒதுக்குறாங்க அப்படின்ற இன்னொரு மிக முக்கியமான கேள்வி இருக்கு. ஜெகதீப் தன்கரை பொறுத்த வரைக்கும் அவர் RSS பின்னணி கொண்டவரா கிடையாது. அவர் ஒரு சோசியலிஸ்ட் பேக்ரவுண்ட்லயும் விவசாய குடும்பத்தை சேர்ந்தவராகவும் தான் இருக்கிறாரு. ஆனா மோடி மற்றும் அமித்ஷாவுக்கு ரொம்ப நெருக்கமா இருந்துட்டு வந்தாலும் கூட RSS தலைமையை குளிர்விக்கணும் அப்படின்றதுக்காக சமீப காலங்கள்ல RSS பேசக்கூடிய தீவிரமான சித்தாந்தங்களை, குறிப்பா இந்த செக்குலரிசம் வார்த்தையெல்லாம் எடுக்கணும் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் எல்லாம் துணை குடியரசுத் தலைவர் பதவியை வகிச்சாலும் கூட அவரு மேடைகள்ல பேசிக்கிட்டே வந்தாரு. இது RSS தலைமையை ரசிச்சாங்க. ஆனா மோடி மற்றும் அமித்ஷா தலைமை அதை ரசிக்கல. ஏன்னா நீதித்துறைக்கு எதிராக ஜெகதீப் தன்கர் அவர்கள் பேசிட்டு வர்றது நீதித்துறையிலிருந்து மத்திய அரசுக்கு கடுமையான அழுத்தத்தை ஒரு பக்கம் கொடுத்துக்கிட்டே வந்தது. இத அவங்க 2 பேருமே ஆரம்பத்துல இருந்தே ரசிக்கல. இவங்க ரசிக்கல அப்படின்றது ஜெகதீப் தன்கர் அவர்களுக்கும் தெரிஞ்சிருந்தாலும் அதை மாற்றிக்கொள்ளக்கூடிய இடத்துல ஜெகதீப் தன்கர் இல்ல, தொடர்ந்து அவர் பேசிக்கிட்டே இருந்தார். இதனால இந்த 2 தரப்புக்கும் இருந்த மனக்கசப்பு தான் இப்போ துணை குடியரசுத் தலைவருடைய ரெசிக்னேஷன் வரைக்கும் கொண்டு போய் விட்டுருக்கு.
சரி, இதுக்கப்புறமா பாஜக தலைமை என்ன செய்ய போறாங்க அப்படின்றது இன்னொரு மிக முக்கியமான கேள்வி. அங்கேயும் மோடி மற்றும் அமித்ஷாவுடைய கூட்டணி பிரம்மாண்டமான ஒரு திட்டத்தை முன் வச்சிருக்கிறாங்க. அதுதான் பீகார் மாநிலத்தை கைப்பற்றக்கூடிய திட்டம். இப்போ பீகார் மாநிலத்துடைய முதல்வரா நிதிஷ்குமார் அவர்கள் இருக்கிறாரு. நமக்கு தெரியும், அவருக்கு உடல்நிலை பாதிக்கப்பட்டிருக்கு. அவர் மேடைகள்ல வித்தியாசமா விசித்திரமா நடந்துக்கிறதும் சமூக வலைதளங்கள்ல நம்ம தொடர்ச்சியா பார்த்துக்கிட்டே தான் இருக்கிறோம். அதனால அவரை வைஸ் பிரசிடென்டா மாத்திரலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு திட்டம் இருக்கு. ஏன்னா நிதிஷ்குமாரை பொறுத்த வரைக்கும் மாநில அரசியலை விட தேசிய அரசியலுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கிறவர். இந்தியா கூட்டணி உருவாகிறதுக்கு அடிப்படை காரணகர்த்தாவும் இருந்தவர் நிதிஷ்குமார் தான். காரணம், பிரதமர் பதவி மீதான அவரது கனவு. ஆனா கூட்டணியில மம்தா பானர்ஜி, ராகுல் காந்தின்னு நிறைய போட்டிகள் இருந்ததுனாலதான் தேர்தலுக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கூட்டணியை உடைச்சிட்டு வெளியே வந்து பாஜகவோட சேர்ந்து இப்போ பீகார் மாநிலத்துடைய முதல்வராக இருக்கிறாரு. ஆனா அவருக்கு துணை குடியரசுத் தலைவர் பதவியை கொடுக்கறதன் மூலியமா, நான் உங்களுக்கு துணை குடியரசுத் தலைவர் பதவியை கொடுக்கறேன், அதுக்கு மாற்றா பீகார் மாநிலத்துடைய முதல்வர் பதவியை எங்களுக்கு கொடுத்துருங்க, இதுதான் பாஜக பேசி இருக்கக்கூடிய டீலா இருக்கு. ஆனா நிதிஷ்குமார் அவ்வளவு சுலபமா இதுக்கு ஒத்துக்கக்கூடியவர் கிடையாது. அதுக்காக தான் பாஜக இன்னொரு ட்ரிக்கையும் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு வேண்டப்பட்ட ஊடகங்கள் மூலியமா பாஜகவுடைய பீகார் மாநில சட்டமன்ற உறுப்பினர்கள், எம்பிக்கள், அமைச்சர்கள், முக்கியமான நிர்வாகிகள் எல்லாம் பேட்டிகளை கொடுத்து தள்ளுறாங்க. பீகார்ல இருந்து நிதிஷ்குமார் வைஸ் பிரசிடென்டா போனாரு அப்படின்னா அது பீகார் மாநிலத்துக்கே ரொம்ப பெருமையான விஷயம். 2027 பிரசிடென்ட் எலெக்ஷன் அப்படின்றது நடக்கும். ஒருவேளை அதுல ஜெயிக்கும் பட்சத்துல இந்தியாவுடைய குடியரசுத் தலைவராகவும் நிதிஷ்குமார் அவர்கள் வந்துடலாம். அப்படி வந்துட்டார்னா ஒட்டுமொத்த பீகாருக்கும் இதுவரை கிடைக்காத ஒரு பெரும் பெருமை அப்படின்றது கிடைக்கும். இந்த வாய்ப்பை நிதிஷ்குமார் அவர்கள் தவற விடக்கூடாது அப்படின்ற மாதிரியான புரோபகேண்டாவை தீவிரமா பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. ஒருவேளை நிதிஷ்குமார் அதுக்கு சம்மதிக்கும் பட்சத்துல ஒரே கல்லுல 2 மாங்காய் அடிக்கலாம் அப்படின்றதா அவங்களுடைய மிக முக்கியமான இலக்கா இருக்கு. நிதிஷ்குமார் இதுக்கெல்லாம் ஒத்து வருவாரா அப்படின்றதா எழுந்திருக்கக்கூடிய மிக முக்கியமான கேள்வி. பாருங்க, ஒரு வைஸ் பிரசிடென்டோட ரெசிக்னேஷனை ஒரு அரசியல் வியூகமா எந்த அளவுக்கு மாற்றக்கூடிய திறமையை அவங்க வச்சிருக்கிறாங்க அப்படின்றதுதான் நம்ம ரொம்ப உன்னிப்பா பார்க்க வேண்டியதா இருக்கு. இப்போ வைஸ் பிரசிடென்டோடைய ராஜினாமா, பாஜக தலைமை மீது ஏற்பட்டிருக்கக்கூடிய சந்தேகமான கேள்விக்குறி, பீகார் மாநிலத்திற்கு அவங்க வச்சிருக்கக்கூடிய குறி, இது எல்லாமே பாஜகவுக்கு சாதகமா போய் முடியுமா? உங்களுக்கு இதுல என்ன கருத்து தோணுது? உங்களுக்கு தோணக்கூடிய கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. மற்றும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி. நம்மளோட இந்த கேபிட்டல் சேனலை இன்னும் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. உங்களுக்கே தெரியும், உங்களுடைய ஆதரவின் அடிப்படையில தான் இந்த சேனலையே நான் ரன் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். இப்போ டெல்லியில நடக்கக்கூடிய இந்த மாதிரியான முக்கியமான தகவல்களை தமிழ் மக்கள்கிட்ட போய் சேர்க்கணும் அப்படின்றதுக்காக தான் டெல்லியில இருந்து முதல் தமிழ் யூடியூப் சேனலா இதை நான் ரன் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். இதுக்காக நான் உங்கள்கிட்ட இருந்து எதிர்பார்க்கறது உங்களுடைய ஆதரவு மட்டும்தான். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, நம்ம வீடியோஸை நிறைய பேர் கொண்டு போய் சேருங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. உங்களுடைய ஆதரவை அதிக அளவில் தாருங்கள். நன்றி.